ராம்குமார் உயிரிழப்பு குறித்து சென்னை ராகப்பேட்டை மருத்துவமனையில் மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நிறைவடைந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, ராம்குமாருடைய உடல் பிரேத பரிசோதனை தொடங்கிவிட்டதா? ராஜா, தற்பொழுது மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் அவரது விசாரணையை இங்கு முடித்திருக்கிறார். ராம்குமார் உடலை பார்வையிட்டார். அப்பொழுது 3 மருத்துவர்களும் இங்கு இருந்தனர். அவர்களும் அது குறித்து மாஜிஸ்ட்ரேட்டிடம் தெரிவித்ததாக தெரிகிறது. சுமார் 9 மணிக்கு வந்த அவர் 10:30 மணி அளவில் இங்கிருந்து வெளியே சென்றார். நேரடியாக புழல் சிறைக்கு செல்கிறார். அங்கு சம்பவம் நடந்த இடம் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு அவர் தரும் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து பார்க்க இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடத்திற்கு ஜான் பாண்டியன் வந்திருக்கிறார். ஜான் பாண்டியன் வந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் வழக்கான அதாவது மேஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணை இங்கு முடிவுற்று புழலிலும் நிறைவுற்ற பிறகுதான் நடக்கும் என தெரிகிறது. பல அமைப்புகளும் தற்பொழுது பிரேத பரிசோதனை நடத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த இடத்தில் பல்வேறு கட்சிகளும் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து வருகிறார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆகியோர் ஏற்கனவே இந்த இதில் விசாரணை நடத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில் திடீரென தற்பொழுது ஜான் பாண்டியன் அவர்களும் முக்கிய கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒருவரான ஜான் பாண்டியன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். இந்த இடம், அதாவது நேற்று முதலே இந்த இடம் மிகுந்த பரபரப்பில் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுதைக்கு இந்த இடத்திற்கு ஜான் பாண்டியன் வந்திருப்பது மேலும் இந்த இடத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. அவர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் காவல்துறையினரிடம் கேட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இன்னும் அவரது பிரேத பரிசோதனையானது நடைபெறவில்லை. இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், அதாவது அவரது பெற்றோர் வந்து சொல்லும் வரை இங்கு பிரேத பரிசோதனை நடைபெறாது என சற்று முன்பாக நமக்கு உயரதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் கூட இந்த பிரேத பரிசோதனை நடைபெற வேண்டாம் என்று சொல்லியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் ஜான் பாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். அவரிடத்தில் போலீசார் பேசி வருகின்றனர். ராஜா, இப்ப ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகம் மிகுந்த பதற்றத்துடன் காணப்படுகிறது. பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கள தகவல்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் ராம்குமாருடைய பெற்றோர் வரும் வரையில் உடல் பிரேத பரிசோதனை நடத்தப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு தகவலை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. அவருடைய பெற்றோர் எத்தனை மணிக்கு அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அதன் பிறகு இன்றைய தினம் ராம்குமாருடைய உடல் பிரேத பரிசோதனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ராஜா, இல்ல, தற்பொழுது சிக்கல்கள் இருக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறையினை சில நாட்களுக்கு பிறகு நடத்தி கொள்வார்கள். ஒரு சிலர், அதாவது மேஜிஸ்ட்ரேட்டினுடைய ஒப்பீனியனை வைத்து இதில் நடத்தலாம் என்று சொல்லியிருந்தாலும் இது ஒரு முக்கிய வழக்காக இருப்பதால் காவல்துறை உயரதிகாரியிடம் பேசிய பொழுது அவர்கள் இந்த வழக்கில் பெற்றோர் வந்த பிறகு மட்டுமே நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கு மேஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணை முடிவுற்று மேஜிஸ்ட்ரேட்டும் புழல் சிறைக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவர் முழுமையான விவரங்களை திரட்டிய பிறகு அவர் அறிக்கை தருவார். அதாவது இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான முடித்துவிட்டு அவருடைய ஒப்பீனியன் தரும்பொழுதும் நடத்தலாம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அவருடைய ராம்குமாருடைய பெற்றோரின் ஒப்புதலை பெற்றே நடத்துவதற்கு போலீசார் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. முக்கியமான காவல்துறை அதிகாரிகளும் இங்கு இருக்கிறார்கள். அடிஷனல் கமிஷனர் மற்றும் ஜேசி, டிசி, 2 டிசிகள் உட்பட பலரும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். மற்ற அமைப்புகள் வரக்கூடும் என்பதால், எனவே இது ஒரு மிகவும் சென்சிட்டிவான விஷயம் என்பதை அடுத்து அவர்கள் இந்த வழக்கை பெற்றோருடைய அனுமதியுடனே நடத்துவார்கள் என தெரிகிறது. ஒருவேளை பெற்றோருடைய அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் ராம்குமாரினுடைய உடலை இங்கேயே சில நாட்கள் வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் நீதிமன்றத்தை, அதாவது மேஜிஸ்ட்ரேட்டிடம் அனுமதி பெற்று நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையின் உயரதிகாரிகள் சற்று முன்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் காவல்துறை எடுக்க மாட்டார்கள் என்ற ரீதியிலும் அவர்கள் தெரிவித்தார்கள். தற்பொழுதைக்கு ஜான் பாண்டியன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதுபோல
திருமாவளவன் கிருஷ்ணசாமியும் கூட இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சற்று முன்பாக தகவல் வெளியானது. இவர்கள் அனைவரும் அந்த பிரேத பரிசோதனை என்பதை குறித்தான நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, மேஜிஸ்ட்ரேட்டினுடைய மேஜிஸ்ட்ரேட்டின் விசாரணை முடிந்தாலும் நடத்தக்கூடாது என்ற ரீதியில் சொல்லி வருகிறார்கள். தற்பொழுது ராம்ராஜ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ராம்குமாருடைய வழக்கறிஞர் அவர் இது தொடர்பான ஆணைகள் பெறப்பட்டால் அதன் அடிப்படையில் பிரேத பரிசோதனை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடம் தற்பொழுது பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த இந்த இடத்தில் இருப்பதால் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பிரேத பரிசோதனை இப்பொழுது நடைபெறுமா என்பது சந்தேகமாக உள்ளது. ஏனென்றால் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதை அடுத்து காவல்துறையினர் பெற்றோருடைய அனுமதி, அதாவது தந்தை மட்டும் இங்கு வந்துள்ளதாக தெரிகிறது. அவர் வந்த பிறகு தெரியும். தற்பொழுது ஜான் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மேலும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஹலோ, என்னையே தள்ளுறீங்க? சென்னையைச் சேர்ந்த மென்பொறியாளர் சுவாதி கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக, தமிழகத்தையே உலுக்கிய ஒரு விஷயமாக சுவாதியின் கொலை பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய கொலையில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராம்குமார் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் கைது செய்யப்பட்டார் அவருடைய இல்லத்தில். இந்த நிலையில் அவர் கடந்த சில நாட்களாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட ராம்குமார் மின்சார கம்பியை கடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்து இறந்துவிட்டார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. போலீஸ் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் உடற்கூறு ஆய்வு நடைபெறுமா நடைபெறாதா என்ற முக்கியமான கேள்வி ஒன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.